வணக்கம். நான் பெஞ்சமின், ஃபார்மகனோட ஃபவுண்டர். இப்போ நம்ம ரீசென்ட் பாஸ்ட்டில் குடுக்குற எல்லா தகவலுமே ஒரு ஃபார்முடைய வருமானத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக வந்து கோகனட் ஃபார்ம்ஸ், தென்னந்தோப்புகளில். ஏன்னா தென்னந்தோப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கர் வருமானம்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மட்டுமே வரக்கூடிய வருமானம் கம்மி தான். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால் எப்படி நம்ம வருமானத்தை கூட்டுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்கிற பட்சத்தில் ஒரு சில காமெண்ட்ஸ் என்ன இருந்ததுன்னா, நட்மங்கை பற்றி நம்ம நிறைய பேசியிருந்தோம். அதை ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு தகவல் வந்திருந்தது. அதனால் இன்றைக்கி வந்து ஆனைக்கட்டி பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதிக்காய் போட்ட ஒரு ஃபார்ம் இது. இந்த ஃபார்முக்கு ஜாதிக்காய் வந்ததுக்கு ஒரு சின்ன சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. என்னென்னா, ஆனைக்கட்டி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், யானை நிறைய நடமாடக்கூடிய ஒரு இடம். இந்த விவசாயி யானை வந்து ஜாதிக்காயை சாப்பிடாதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதனால பிரைமரிலி ஒன்று அஃப்கோர்ஸ் இன்கம் வேணும், ரெண்டாவது வந்து யானை தாக்காத செடி எது அப்படின்னு தேடி அதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணி, சரி நட்மக் போட்டோம்னா இன்கம் ஆச்சு, யானையும் தொந்தரவு பண்ணாது அப்படின்ட்டு தான் நட்மக் போட்டிருக்கிறாரு. அதனால் இங்கேருந்து நம்ம ஒரு தகவல் பரிமாற்றம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப டைம் எடுத்து ஸ்டடி பண்ணி நட்மக் போட்ட அந்த மிஸ்டர் விஜயகுமார், இந்த ஃபார்முடைய ஃபார்மரை இப்போ பார்க்கலாம் வாங்க. ஹலோ சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. நீங்களும் இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். இப்போது உங்களை பற்றியும் உங்கள் ப்ரொஃபைல், இந்த ஃபார்ம் இருக்கிற லொக்கேஷன், ஃபார்மில் என்ன மாதிரியான கிராப் காம்பினேஷன்ஸ் இருக்குது, ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம். கண்டிப்பாக சார். இப்போ என்னோட பேர் வந்து விஜயகுமாருங்க சார். இப்போ நான் வந்து பெங்களூர் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். பட் இந்த கிராப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஆரம்பிச்சிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட் வந்து நல்லா இருக்குது. இந்த ஒரு கேரளா கிளைமேட் நல்லா இருக்குது. அதனால் ஒரு 4 நாற்றை வாங்கிட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டோங்க சார். இங்கே போடும்போது நல்ல விளைச்சல் இருந்ததுங்க. அதனால் ஒரு 100 நாற்றை வந்து நம்ம நாட்டு ரக நாற்றை வாங்கிட்டு வந்து அப்புறம் வந்து ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு பட்டிங் பண்ணிட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்குது. இப்போ இந்த ஊர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனைக்கட்டி பக்கத்தில் மட்டத்துக்காடுன்னு ஒரு ஊர், ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஓகே. இது வந்து மெயினாக வந்து கிட்டத்தட்ட ஒரு ஊட்டி கிளைமேட் இருக்கிறதுனால இங்கே எது போட்டாலும் நல்லா வருங்க சார். காஃபி வரும், எல்லாமே வருங்க. இங்கே இந்த மாதிரி கிளைமேட் இருக்குங்க. அப்போது இப்போ ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு விளைச்சல் குறைவாக தான் இருந்ததுங்க. அப்புறம் நான் வந்து கொஞ்சம் இந்த பயோ ஆர்கானிக்கலில் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. உரங்கள், இந்த பயோ பால்ஸு, ஹியூமிக்கு அந்த மாதிரியெல்லாம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் விளைச்சல் அதிகமாக கிடைச்சிருக்கு. பட் இன்னும் ஈல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்காக உங்கள் மாதிரி எக்ஸ்பர்ட்டோட நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ணணும். கண்டிப்பாக அதை பற்றி இன்னைக்கு டீட்டெயிலாக நம்ம பேசலாம். இதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, நேட்டிவ் வெரைட்டிஸ் பட்டிங் பண்ணி இங்கே போட்டிருக்கிறார். பொதுவாக அந்த பட்டிங் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பிளான்ட்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸை அப்படியே கொண்டு வர்றதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு விதையிலேருந்து ஒரு செடியை நம்ம வளர்த்தோம் அப்படின்னா அதோடைய ரியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அப்படியே கிடைக்குமான்றது ஒரு கேள்வி தான். இப்போ நீங்கள் மாம்பழம் சாப்பிட்றோம், அந்த மாங்கொட்டையை போட்டு அதுலேருந்து ஒரு செடி வளர்த்தோம்னா அந்த மதர் பிளான்ட்டோட சேம் ஸ்வீட்னஸ் கிடைக்கலாம், கிடைக்காமையும் போகலாம். பட் அதே வந்து நீங்கள் அந்த மதர் பிளான்ட்லேருந்து பட்டிங் ஒரு கிராஃப்டிங் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா 99% அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து மேட்ச் ஆகும். அதனால தான் நட்மகை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எல்லாருமே பட்டிங் பண்ணுறாங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, ஸோ இந்த ஃபார்மில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நட்மக் வந்து கொஞ்சம் பழைய நேட்டிவ் வெரைட்டி. இப்போ நட்மக்கை பொறுத்த வரைக்கும் அன்லைக் வெஜிடபிள்ஸ் மாதிரி ஒரு பயங்கரமான ஹைப்ரிடைசேஷன் நடக்காட்டினாலும் ஓரளவுக்கு ஹைப்ரிடைஸ் பண்ணி கொஞ்சம் ஹை ஈல்டுக்கு, அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி தான் நான் கேள்விப்பட்டேன் 2 நட்டு வர்ற மாதிரி, இல்லைன்னா வந்து அந்த ஜாதி பத்திரி நிறைய வர்ற மாதிரி இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஹைப்ரிடைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டேன். ஸோ டிஃப்ரெண்ட் பர்பஸ், அதுக்கு தேவையான டிஃப்ரெண்ட் நாற்றுகள் நம்ம வாங்கிக்கலாம். நமக்கு எது சூட்டபுளோ அதை வாங்கிக்கலாம். அதில் வந்து மிஸ்டர் விஜயகுமார் மாதிரி ஒரு சிலர் இல்லை எனக்கு நேட்டிவ் தான் சூட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க நேட்டிவ் போகிறாங்க. பட் அந்த காம்ப்ரமைஸ் என்னென்னா, நேட்டிவ் வந்து அதோட ஜெனட்டிக் கெப்பாசிட்டி நேச்சுரலி அந்த மல்டிபிள் வெரைட்டிஸ் ஹைப்ரிடைஸ் பண்ணதை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் அதோட ஜெனட்டிக் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் வித்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். இது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து நிறைய பேர் இப்போ தென்னை மரத்துக்கு நடுவில் நட்மக் போடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆக்சுவலாக போடவும் செய்கிறாங்க. என்கிட்ட நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, தென்னை மரத்தை தான் இவ்வளோ ஓவராக போட்டு ப்ரைஸஸ்லாம் கீழே விழுந்துருச்சு, இதே மாதிரி ஜாதிக்காய் ஆகிடுமா அப்படின்னு நிறைய பேருக்கு மனசில் ஒரு சந்தேகம் இருக்குது. ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லைன்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு கோவா போடுறோம், முருங்கை போடுறோம், இது கிட்டத்தட்ட எல்லா டெரெயின்லையுமே நம்ம போட்டுக்க முடியும். ட்ராபிக்கல் கண்டிஷன் எங்கே வேணாலும் போட்டுக்க முடியும். ஆனால் நட்மக் அப்படி பண்ண முடியாது. நட்மக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மிதமான டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும்தான் வரும். நட்மக்கை வந்து இன் ஜென்ரல் ஒரு மோனோக்ராப்பாக பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அது வந்து ஒரு பார்ஷியலி ஷேட் லிவிங் கிராப் அப்படிங்கிறதுனால அதுக்கு கோகனட் மாதிரியான ஒரு துணை மரங்கள் தேவைப்படுது. அதே சமயத்தில் ஒரு மாடரேட் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும்தான் வரும். இதை கொண்டு நீங்கள் ஹை டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய இடங்களில் கூட தென்னை போடுவாங்க. பட் அங்கே நட்மக் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நட்மக் மாதிரியான கிராப்புக்கு
யூ கேன் ஈவன் ஆட் கோகோ. இந்த நட்மெக் கோகோ இதெல்லாம் வந்து எல்லா டெம்பரேச்சர்லையும் வராது அப்படிங்கிறதுனால இதோட வளர்ச்சி ஜென்ரல் பிரைஸை வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. சார் இப்போ வந்து நம்ம ஒரு டூர் போயிட்டு வந்தோம். இப்போ நம்ம தோட்டத்தை ஒரு டைம் பார்த்தீங்க. இப்போ எல்லா விவசாயிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தாங்க. அதாவது இருக்கிற அந்த வருவாயை வந்து எப்படி அதிகப்படுத்துறது? அதுதான் எல்லா விவசாயிகள் மனதில் இருக்கிற ஒரு கேள்வி. இப்போ இந்த தோட்டத்தை நீங்கள் பார்த்தீங்க. இப்போ இதில் வந்து நாங்கள் தண்ணி கட்டுற முறையை நீங்கள் பார்த்தீங்க. இந்த மருந்து போடுறத பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ அதில் வந்து என்னென்ன மாற்றங்கள் செஞ்சால் அதிகமான ஒரு ஈல்டு கிடைக்கும்? அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் தண்ணி கட்டுறதை பற்றி நம்ம பேசலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சரி. ஒரு ரிங் கட்டியிருக்கிறீங்க. ஆமாங்க. ஜாதி பத்திரிலையும் கட்டியிருக்கிறீங்க, தென்னை மரத்துலையும் வந்து ஒரு ரிங் கட்டியிருக்கிறீங்க. ஆமாம். ஸோ இங்கே நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து உங்களுடைய கிணத்துலேருந்தும் தண்ணியை ஃபில் பண்ணுவீங்க, ஆற்றுல இருந்தும் தண்ணி எடுத்து ஃபில் பண்ணிடுவீங்க. அது ஃபில் ஆகி கட்டி இருக்கிற வரைக்கும் சந்தோஷம், ஆமாம், கொஞ்சம் குறைஞ்சது தான் திருப்பியும் ஃபில் ஃபில் பண்ணிடுவீங்க பண்ணிடுவோம். இல்லையா? ஆமாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ப்ராக்டிஸ். ஆமாம். இப்போ இது வந்து ஒரு ஸ்டெப் பேக் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்க. நான் நிறைய தடவை பேசின டாபிக் தான், இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கும் உங்களோட பெனிஃபிட்டுக்கு வேண்டி நான் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே நான் சொல்கிறேன். ஒரு செடி வந்து எந்த மரமாக இருந்தாலும் சரி, எந்த செடியாக இருந்தாலும் சரி, அதோட நல்ல வளர்ச்சிக்கு சரிங்க. ஃபோட்டோசிந்தசிஸ் அவசியம். இன்ஃபேக்ட் ஒரு செடிக்குமே ஒரு ஜெனட்டிக் கெப்பாசிட்டி இருக்குது. எப்படி வந்து ஒரு சில ரீஜன்லேருந்து வரக்கூடிய மக்கள் 6 அடி 6 அடி வளருவாங்க, இன்னொரு ரீஜன்லேருந்து வர்ற மக்கள் வந்து 4 அடி 5 அடி இருப்பாங்க. இந்த 6 அடி வளர்றவங்களுக்கு நீங்கள் வந்து சாப்பாடு கம்மியாக கொடுத்தாலும் 6 அடி வளர்ந்துருவாங்க. 4 அடி வளர்றவங்களுக்கு நீங்கள் டபுள் சாப்பாடு கொடுத்தாலும் அந்த 4 அடியை தாண்ட மாட்டாங்க. தட் இஸ் கால் ஜெனட்டிக் கெப்பாசிட்டி. ஒரு செடிக்கும் அந்த ஜெனட்டிக் கெப்பாசிட்டி இருக்குது. அப்போ அந்த ஜெனட்டிக் கெப்பாசிட்டியை நோக்கி ஒரு செடி போகணும் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் எஃபெக்டிவாக இருக்கணும். சரிங்க. ஏன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக தான், ஏன்னா ஹியூமன் பாடியில் வந்து எல்லா அனிமல் பாடியிலையும் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது, பிளான்ட்டுக்கு அது கிடையாது. ஸோ பிளான்ட் வளரணும்னா அதுக்கு ஒரே ரீசன் ஃபோட்டோசிந்தசிஸ். பிளான்ட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸை பர்ஃபெக்டாக பண்ணிச்சுது அப்படின்னா அதோடைய ஜெனட்டிக் கெப்பாசிட்டியை ரீச் பண்ண முடியும். ஆனால் அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ஒழுங்காக நடக்கணும்னா ரூட் ஜோன் இருக்கு இல்லையா, அது மினரல்ஸை அப்சர்வ் பண்ணணும். அந்த மினரல்ஸை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரூட் ஜோனில், அந்த வேர் மண்டலத்தில் சரியான ஈரப்பதம், சரியான காற்றோட்டம். சரியான ஈரப்பதம், சரியான காற்றோட்டம் இருக்கணும். இது ரெண்டும் கரெக்டாக இருந்தால் தான் அந்த ரூட் ஜோன் வந்து ப்ராப்பராக நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணும். அப்போ இந்த மாதிரி நம்ம தண்ணி கட்டும்போது அந்த ரூட் ஜோன் இல்லை இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவ் ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொன்ன ப்ராக்டிஸ், தண்ணி ஃபில் பண்ணிடுவோம், அது கொஞ்சம் குறைஞ்ச உடனே திருப்பி ஃபில் பண்ணிடுவோம். அப்போ நம்ம பேசிக்கலி என்ன பண்ணுறோம்னா அந்த ரூட் ஜோனில் ஏரேஷனுக்கான பாசிபிலிட்டியை குறைச்சிட்டே வரும். அப்போ நிறைய தண்ணி இருக்குது, ஏரேஷன் கம்மியாக இருக்குது. அப்போ ஆப்வியஸ்லி அந்த பிளான்ட்டோடைய பார்ட்டிசிபேஷன் இன் ஃபோட்டோசிந்தசிஸ் கம்மியாக தான் இருக்கும். அப்போ அதோடைய ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ப்ராப்பர் ஏரேஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டி நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். இப்போ இது இன்னொரு சின்ன கம்பேரிசன் நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஃபார்மர்ஸ் இதே மாதிரி ரிங் கட்டி தென்னை மரம் வளர்க்குறவங்க இருக்கிறாங்க. அதில் ஒரு சிலருடைய தென்னை மரங்கள் வந்து நல்லா தான் வளருது. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நான் ரிங் கட்டி தானே தண்ணி பாய்க்கிறேன், நல்லா தானே வளருது அப்படின்னு கேட்குற ஒரு சிலர் இருக்கிறாங்க. தென்னை மரத்தை மட்டும் நான் ஒரு எக்ஸப்ஷனாக நானும் பார்க்குறேன். ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சி வளருது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிங் இருக்கிற இடத்துல அந்த தென்னை மரத்தோட ஆக்டிவ் ரூட் ஜோன் இருக்காது. அது இருந்ததுன்னா கண்டிப்பாக அது பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதோட ஆக்டிவ் ரூட் ஜோன் வந்து எங்கேயோ இந்த ரெண்டு மரத்துக்கு நடுவில் இருக்குது. நீங்கள் அங்கே தண்ணியை கொட்டி வச்சிடுறீங்களா, அது சீப்பாகி அந்த ஆக்டிவ் ரூட் ஜோன் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல வந்து ஒரு ஐடியல் கண்டிஷன் கிரியேட் ஆகுது. அந்த நான் சொன்ன அந்த ஏர் வாட்டர் பேலன்ஸ், சரியான ஈரப்பதம், சரியான ஏரேஷன் சொன்னேன் இல்லையா, அந்த இது வந்து நீங்கள் எங்கே தண்ணி கட்டுறீங்களோ அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் கிரியேட் ஆகுது. தேங்க்ஃபுல்லி அங்கே தான் ஆக்டிவ் ரூட் ஜோனும் இருக்குது. அதனால தென்னை மரங்கள் தப்பிக்குது. இதே நீங்கள் ஜாதிபத்திரி பார்த்தீங்கன்னா இதோடைய ஆக்டிவ் ரூட் ஜோன் வந்து தென்னை மரம் அளவுக்கு தூரமாக போகாது, அது சுற்றியே தான் இருக்கும். ஸோ ஜாதிபத்திரியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அதோட மூக்கிலே தண்ணி ஊற்றிட்டோம். அதோடைய ஆக்டிவ் ரூட் ஜோன் இருக்கிற இடத்துல வந்து நம்ம ரிங் போட்டு தண்ணியை கட்டிட்டோம், மூச்சு விடாமல் தடுத்துட்டோம். ஏரேஷன் இல்லை, தேர்ஃபோர் அந்த பிளான்ட்டோடைய நியூட்ரிஷன் அப்டேக் எபிலிட்டி வந்து காம்ப்ரமைஸ்ட். அதனால இந்த பிளான்ட்ஸ் வந்து ஜெனட்டிக் கெப்பாசிட்டி நோக்கி போகிற பயணத்தில் நம்ம தான் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்கோம். அந்த ஸ்பீட் பிரேக்கரை ரிமூவ் பண்ணி இந்த ஏர் வாட்டர் பேலன்ஸ் சுச்சுவேஷன் நம்ம கிரியேட் பண்ணோம்னா டெஃபினட்டாக இந்த பிளான்ட் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நோக்கி போக முடியும். சார் இப்போ பார்த்தீங்கன்னா சார், இப்போ எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா யூரியா அந்த மாதிரி ரசாயன உரங்களை பயன்படுத்தி இருந்தாருங்க. அப்புறம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயோ ஆர்கானிக்காக ப்ரொடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேங்க. ஓகே. இந்த ரசாயன உரத்தை யூஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, மண் வந்து இறுகிறதுங்க. இப்போ ஒரு சுவர் இருக்குன்னா அந்த வேர் வந்து உள்ளே தொலைச்சிட்டு போக முடியாதுங்க. அதே மாதிரி ரசாயன உரத்தை போட்டு மண் இறுகிறதுனால வேர் உள்ளே போய் சத்து உறிஞ்ச முடியறதில்லை. ஆனால் பயோ போடும்போது இப்போ மண் வந்து பொலன்னு இருக்கிறதுனால
நல்லா வேர் வந்து ரொம்ப தூரத்துக்கு போகுது, நல்லா சத்தை உறிஞ்சிட்டு வருது, எல்லாம் எல்லாம் பண்ணுதுங்க. பட் இருந்தாலும் வந்து இன்னும் அந்த ஈல்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஜெனட்டிக் அந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியலைங்க. பண்ணல. ஓகே. அப்போது அதுக்கு வந்து என்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம்? ஷூர் ஷூர் நல்ல கேள்வி. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த யூரியா மட்டும் போட்டுட்டு இருந்ததா சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க. அப்போ வந்து மண் இருக்கிறது ஒரு நார்மலான விஷயம்தான். ம். ஏன்னா பொதுவாக வந்து நான் ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன நடக்குதுன்னா, இந்த இன்ஆர்கானிக் ஃபார்மிங்கில் நடக்கிற மிஸ்டேக் வந்து சரி. இந்த பிளான்ட்டுக்கு என்ன மினரல் எவ்வளோ தேவை அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி போடுறது இல்லை ஜென்ரலாக. ஆமாம். ஒரு மூட்டை வாங்கிட்டு வந்தோன்னா சும்மா கொட்டி விட்டுறது. ஆமாம். ஸோ அதனால வந்து அந்த மண்ணீர்கள் நடக்கிறது, சாயில் டீக்ரேடேஷன் நடக்கிறது, இதெல்லாம் வந்து காமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ம். எதனால வந்து கிரானுவல்ஸ் போடக்கூடாதுங்கிறத பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கோம். ஸோ இந்த கேஸில் உங்களுக்கு நீங்கள் சொன்ன ஒரு பெனிஃபிட் வந்து கெமிக்கல்லேருந்து பயோ மாறினதுக்கு அப்புறமா மண் இருகல் குறைஞ்சிருக்குது, வேர் பெனிட்ரேஷன் நல்லா இருக்குது, ஆனால் ஈல்டு வரலன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஒரு சின்ன புரிதல், அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். என்னன்னா, ஏற்கனவே நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு பிளான்ட்டுக்குமே 3 நான் மினரல்ஸ் 13 மினரல்ஸ் தேவை. கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். கார்பன் வந்து அட்மாஸ்பியர்லேருந்து பிளான்ட்டுக்கு கிடைக்குது சரி. த்ரூ CO2. ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் வந்து அந்த ரூட் ஜோன் மாய்ஸ்சர்லேருந்து அதை எடுத்துக்குது. அதுக்கப்புறம் NPK அதில் ஆரம்பித்து மாலிபிடினம் வரைக்கும் இருக்கக்கூடிய 13 மினரல்ஸ். இப்போது ஒரு பிளான்ட்டுக்கு இந்த 13 ஐட்டம்ஸுமே ஒரு சர்டன் காம்போசிஷனில் தேவைப்படும், ஒரு சம் ப்ரொபோர்ஷனில் அதுக்கு தேவைப்படும். சரிங்க. இந்த செடியோட ஜெனட்டிக் கெப்பாசிட்டி வேறு, இன்னொரு செடியோட ஜெனட்டிக் கெப்பாசிட்டி வேறு இல்லையா? ஸோ ரெண்டுக்குமே வந்து அந்த 13 மினரல்ஸோடைய காம்பினேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக தேவைப்படும். இதை கரெக்டாக கால்குலேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிளான்ட் வந்து அதோட ஜெனட்டிக் கெப்பாசிட்டியை நோக்கி கண்டிப்பாக போக முடியும், அலாங் வித் ப்ராப்பரான மாய்ஸ்சர் மெயின்டைன் பண்ணுறது. இது ரெண்டையும் நம்ம பண்ணோம்னா இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பாரிங் நேச்சுரல் இஷ்யூஸ், இயற்கையில் நம்மளை தாண்டி நடக்கக்கூடிய மழை, பூச்சி, அதை தாண்டி அந்த செடிக்கு வந்து வேறு ஆப்ஷனே இருக்காது. கரெக்டான மாய்ஸ்சர் மெயின்டைன் பண்ணிட்டீங்க, கரெக்டான மினரல்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நேச்சுரலி அது வந்து கண்டிப்பாக அதோட ஜெனட்டிக் கெப்பாசிட்டியை நோக்கி போய்த்தான் ஆகும். மிஸ்டேக் இங்கே தான் நடக்குது. ஸோ இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணி கொடுத்து பார்த்தீங்கன்னா ஈல்டு வந்து கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். இப்போது நீங்கள் பயோ கொடுத்தாலும் ஈல்டு வரலன்னு சொன்னீங்க இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னா, பயோவில் நம்ம என்ன கொடுக்குறோம்னா எல்லா கான்காக்ஷன்ஸ்லேயுமே என்ன இருக்குது, மினரல்ஸ் கிடையாது. அதில் இருக்கக்கூடியது மைக்ரோப்ஸ். கரெக்டாக நுண்ணுயிர்கள். இப்போ அந்த நுண்ணுயிர்களை நம்ம மண்ணில் சேர்க்கும்போது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா, அந்த நுண்ணுயிர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய கார்பனை சாப்பிட்டு பல்கி பெருகி அந்த மண்ணை லீச் பண்ணி எனக்கு எல்லா மினரலையும் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கரெக்ட், அண்ட் தட் இஸ் நேச்சுரலி ட்ரூ. ஆனால் அந்த மைக்ரோப்ஸ் வந்து பல்கி பெருகிறதுக்கு போதுமான சாப்பாடு, அதாவது ஆர்கானிக் கார்பன் என் சாயிலில் இருக்குதா? கொஸ்டின் நம்பர் 1. சாப்பாடு இல்லாமல் நம்ம மைக்ரோப்ஸ் கொடுத்தா என்ன ஆகும்? அந்த மைக்ரோப்ஸ் ஆக போகுது இல்லையா? அதுக்கு அந்த உணவு தேவைப்படுது, உணவு தேவை. ஸோ என்னோட சாயில் வந்து போதுமான ஆர்கானிக் கார்பன் இருந்ததுன்னா எஸ், தட் ஷுட் ஒர்க், ப்ரொவைடட் அகெயின் என்னோட சாயில் வந்து அந்த 13 மினரல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான சம் சோர்ஸ் அங்கே இருக்கணும். இருந்ததுன்னா இந்த மைக்ரோப்ஸ் வந்து லீச் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான எல்லா மினரல்ஸும் அதில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் அதை குவான்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து இத்தனை மில்லிகிராம் நைட்ரஜன் வந்தது அப்படின்றதுல குவான்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிட் பாத்தில் நீங்கள் பண்ணீங்கன்னா, அதாவது ரொம்ப துல்லியமாக கால்குலேட் பண்ணி அந்த பிளான்ட்டுக்கு தேவையான மினரல்ஸை கொடுத்து அந்த பிளான்ட்டுக்கான உணவு தேவையை பூர்த்தி பண்ணிக்கிட்டு அதே சமயத்தில் மண் வளத்தை மேம்படுத்துறதுக்கு காம்போஸ்டிங் கொடுத்து ஆர்கானிக் கார்பன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா 2 in 1 நம்ம சாயிலையும் காப்பாற்றிக்க முடியும், பிளான்ட்டோட ஜெனட்டிக் கெப்பாசிட்டியும் மீட் அவுட் பண்ண முடியும். ஓகே சார். அந்த காம்போஸ்ட்ங்கிறது இந்த மாட்டு சாணம் அந்த மாதிரிங்களா? இது எனி ஹியூமஸ், அதாவது பயோ வேஸ்ட்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு வெஜிடபிள் வேஸ்ட்டாக இருக்கட்டும், ஃபுட் வேஸ்ட்டாக இருக்கட்டும், அனிமலோட வேஸ்ட்டாக இருக்கட்டும், எந்த வேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எனிதிங் தட் கேன் பயோடிகிரேட் இஸ் ஹியூமஸ். ஸோ அந்த ஹியூமஸ் நம்ம சாயில் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து ஆர்கானிக் கார்பன் அதிகமாகும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த மைன்யூட்லி கால்குலேட்டட் மினரல்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது, அதாவது மைன்யூட்லி கால்குலேட்டட்னு என்ன அர்த்தம்னா, இந்த பிளான்ட்டால் இன்றைக்கே எடுத்துக்க முடிய மினரல்ஸை மட்டும் நான் என்ன கொடுக்குறேன். அதாவது இன்றைக்கி சாப்பிட்றது, இன்றைக்கி என் வயிற்றில் எவ்வளோ பசிக்குதோ அவ்வளோதானே சாப்பிட்றேன். அந்த பசி என்னன்றதை கரெக்டாக நம்ம கால்குலேட் பண்ணி இத்தனை மில்லிகிராம் தான் நான் கொடுக்குறேன்னு கொடுத்தா டெஃபினட்டாக அந்த பிளான்ட் நீங்கள் கொடுத்ததை எடுத்துக்க போகுது, சாயில் எதுவும் ரெசிடியூ இருக்க போகிறது இல்லை இல்லையா? ஸோ அப்படி ஒரு ஹைப்ரிட் மாடலை அடாப்ட் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சஜஷன். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மாட்டு சாணம் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம சுற்றி போட்டுங்க. கரெக்ட். அதுக்கப்புறம் வந்து இந்த பயோ ஆர்கானிக் போட்டால் அதுக்கு உணவு கிடைக்கும். கரெக்ட். அந்த பாக்டீரியா அதுக்கு உணவு கிடைக்கும். கரெக்ட். அது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கும். அதாவது மண்ணுக்கான தேவை அதோடைய கம்போஸ்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியோ இல்லை பயோமாஸ் ஹியூமஸ் இன்க்ரீஸ் பண்ணி மண்ணோடைய வளத்தை இம்ப்ரூவ் பண்ணுறது. செடியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தேவையான மினரலை மைன்யூட்டாக கால்குலேட் பண்ணி தேவைக்கு மட்டும் கொடுக்குறது.
அப்போ பிளான்ட்டுக்கான மினரல்ஸ் அதை எடுத்துக்க போகுது. மண்ணில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஹியூமஸ்னால கார்பன் இம்ப்ரூவ் ஆகி தானாகவே மைக்ரோபியல் கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போ மண் வளத்தையும் நம்ம பாதுகாத்துக்க முடியும், பிளான்ட்டோடைய ஜெனட்டிக் கெப்பாசிட்டியும் அச்சீவ் பண்ண முடியும். சரிங்க சார். இது வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் கொடுக்கணுங்களா, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு டைம் கொடுக்கணுமா? அந்த கம்போஸ்ட் சொன்னீங்களா, அது இட் டிபெண்ட்ஸ். இப்போது இந்த மண்ணை நீங்கள் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து டீகம்போஸ் ஆகிட்டு இருக்குது. அப்போது இதை நீங்கள் லேபில் டெஸ்ட் பண்ணலாம். டெஸ்ட் பண்ணி இதில் எவ்வளோ ஆர்கானிக் கார்பன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணலாம். இந்த இடத்துல ஆர்கானிக் கார்பன் ஒருவேளை நல்லா இருந்தாலும் ஐ திங்க் நல்ல மழை பெய்யறதுனால டாப் சாயில் எரோஷன் உங்களுக்கு ஒரு இஷ்யூவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ டாப் சாயில் எரோஷன் நிறைய நடந்தது அப்படின்னா அந்த ஆர்கானிக் கார்பன் வாஷ் அவுட் ஆகிட்டே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது நீங்கள் பார்த்து அதுக்கான ரெமடியல் ஆக்ஷன்ஸும் எடுத்து அதுக்கான ரெமடியல் ஆக்ஷன்ஸ் ரொம்ப சிம்பிள். நிறைய ரூட் ஜோன் இங்கே இருந்ததுன்னா இப்போ வந்து ஒரு சில புல் வெரைட்டிஸ்லாம் நிறைய பேர் வளர்ப்பாங்க. சரி. டாப் சாயில் எரோஷன் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு வேண்டி அதையும் பண்ணிட்டு அந்த எனி பயோமாஸ் எனி ஹியூமஸ் அதை நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கிடைக்க ஒன்றும் இல்லை. இங்கே இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தென்னைமர வேஸ்ட் இருக்குல்ல, அதே வெட்டி போட்டுடலாம். அதுவே ஒரு ஹெவி அமௌண்ட் ஆஃப் ஹியூமஸ் தானே, அது நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே இருந்தாவே போதும். ஸோ ஆக்சுவலாக அந்த ஹியூமஸை பொறுத்த வரைக்கும் போன வாரம் ஒரு வீடியோ நாங்கள் ஷூட் பண்ணோம். சரி. அன்னூர் பக்கத்தில் அந்த ஃபார்மர் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். தென்னை மரத்துலேருந்து வரக்கூடிய எல்லா வேஸ்ட்டையுமே இந்த சாயிலில் நேச்சுரலாக டீகம்போஸ்ட் ஆகிறதுக்கான ஒரு ஏற்பாடு வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். அதையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம அந்த வீடியோவும் போடலாம், அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த காம்பினேஷன் மண்வளம் செடிக்கு தேவையான நீட் இது ரெண்டையும் பிரித்து பார்த்து ரெண்டையும் தனித்தனியாக நம்ம அட்ரஸ் பண்ணோம்னா ஐ திங்க் அதான் பெஸ்ட் பெனிஃபிட்டை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோட பார்வை. சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தோட்டத்தை பார்த்துட்டு இந்த தோட்டத்தில் இருக்கிற பிரச்சனையை பற்றி சொன்னீங்க. இந்த தண்ணி அதிகமாக கட்டுறது, இந்த உரம் சரியாக கிடைக்காம இருக்கிறது, அதை பற்றிலாம் சொன்னீங்க. இப்போ இது வந்து எப்படி நிவர்த்தி பண்ணுறது, உங்கள் டெக்னாலஜி மூலிமா அது எப்படி சரி செய்கிறது? ஓகே, ஸோ நம்ம டெக்னாலஜி பேர் குரோட்ரான், வியூவர்ஸுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். இதில் ஒரு சின்ன ஸ்பெஷாலிட்டி வந்து குரோட்ரான் 2023 வருஷத்துடைய இந்தியாவுடைய தலைசிறந்த கண்டுபிடிப்புகளில் ஒன்று, அதாவது தலைசிறந்த 100 கண்டுபிடிப்புகளில் ஒன்று அப்படின்னு லிஸ்ட் பண்ணப்பட்டது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே. எதனால அப்படின்னா இப்போ மார்க்கெட்டில் நிறைய ஆட்டோமேஷன் டெக்னாலஜிஸ் இருக்குது, ஆனால் குரோட்ரான் மட்டும்தான் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற சயின்ஸை பேஸ் பண்ணி பில்ட் பண்ணப்பட்ட டெக்னாலஜி. சரிங்க. நாட் ஜஸ்ட் ஆட்டோமேஷன், இந்த சயின்ஸை பேஸ் பண்ணி பில்ட் பண்ணப்பட்ட ஆட்டோமேஷன் டெக்னாலஜி. இது என்ன பண்ணுதுன்னா இப்போ மண்ணோடைய பேராமீட்டர்ஸ், மண்ணோட ஈரப்பதம், வெப்பநிலை, அப்புறம் ஏரோடைய ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர், இதெல்லாம் கண்டினியூஸாக ஸ்டடி பண்ணிகிட்டே இருக்கும். ஸ்டடி பண்ணி இந்த டேட்டா வந்து க்ளவுடுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெதர் பேராமீட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே வெதர் ஸ்டேஷன் இருந்ததுன்னா அதுலேருந்து டேட்டா ஹுக்அப் பண்ணிக்குவோம். அப்படி இல்லைன்னா weather.com, AccuWeather.com அந்த மாதிரி சைட்ஸில் இருந்து இதோடைய வெதர் பேராமீட்டர்ஸை ரீட் பண்ணி அதையும் ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு ஹிஸ்டாரிக் டேட்டா கிடைக்குதா, கூடவே நம்ம இரிகேஷனுக்கான ஹிஸ்டாரிக் டேட்டாவும் இருக்குது. இது ரெண்டையும் யூஸ் பண்ணி இந்த சாயில் வந்து இப்போ ஈரப்பதம் கரெக்டாக இருக்குதுன்னா எப்போ ட்ரை ஆகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஏஐ மூலமாக ப்ரெடிக்ட் பண்ணும். லெட்ஸ் சே நாளைக்கு காலையில் ஒரு 11 மணிக்கு ட்ரை ஆகும்னு ப்ரெடிக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். செகண்டரி ப்ரெடிக்ஷன் வந்து 11 மணிக்கு ட்ரை ஆகக்கூடாதுன்னா எப்போ எவ்வளோ நேரம் அதுக்கு முன்னாடி இரிகேட் பண்ணணும் அப்படிங்கிற செகண்டரி ப்ரெடிக்ஷன் பண்ணும் யூசிங் ஏஐ. ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ஜின் வந்து லெட்ஸ் சே காலையில் 7 மணிக்கு ஒரு அரை மணி நேரம் இரிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணிச்சதுன்னா அந்த 7 மணிக்கு இந்த ஜோனோட வேல்வ் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகிடும், பம்ப் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகிடும், அந்த அரை மணி நேரம் இரிகேஷன் நடக்கும். அந்த அரை மணி நேரம் இரிகேஷன் நடக்கும்போது சப்போஸ் ஏதாவது ஃபெர்டிகேஷன் டியூ இருந்ததுன்னா, ஆர்கானிக்கோ இன்ஆர்கானிக்கோ ஏதாவது நியூட்ரிஷன் டியூ இருந்ததுன்னா அதையும் சேர்த்து அனுப்பிச்சு. ஸோ நம்ம ஏற்கனவே பேசின அந்த தியரி இருக்குல்ல, ஃபோட்டோசிந்தசிஸ் தியரி, தேவையான மினரல்ஸ் அண்ட் மண்ணுக்கு தேவையான ஏர் வாட்டர் பேலன்ஸ், இதை 24 hours மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறது தான் நம்ம டெக்னாலஜி. அப்போ வந்து அந்த ஃபோட்டோசிந்தசிஸ்க்கான பேசிக் தியரியை நம்ம வந்து கண்டினியூஸாக ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம டெக்னாலஜி மூலமாக. அப்போ அந்த செடியோட ஜெனட்டிக் கெப்பாசிட்டி நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பை இந்த டெக்னாலஜி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. நல்ல அருமையான கண்டுபிடிப்புங்க சார். அது மட்டும் இல்லை, இன்ஃபேக்ட் இந்த டெக்னாலஜி வந்து இப்போ இது ஓப்பன் ஃபார்முக்கு இவ்வளோ சிம்பிளாக நான் சொல்லிட்டேன். இதே வந்து பாலிவர்ஸ் மாதிரியான இடங்களுக்கு வந்து ECPH ஆட்டோ பேலன்சிங், ரியல் டைம் ஆட்டோ பேலன்சிங் பண்ண முடியும். டோட்டல் இண்டோர் ஃபார்மிங்கில் வந்து லைட் மேனேஜ்மெண்ட், அதாவது டே நைட் லைட்டை சிமுலேட் பண்ணி ஆர்டிஃபிஷியலாக வந்து CO2 கார்பன் டை ஆக்சைடு மேனேஜ் பண்ணி இப்படி ஒரு ஃபுல் ஸ்வீட் ஆஃப் ஃபீச்சர்ஸ், இண்டோர் ஃபார்மிங், பாலியோஸ், ஓப்பன் ஃபார்ம் எல்லாத்துக்கும் தேவையான இந்த ஃபோட்டோசிந்தசிஸை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி தான் குரோட்ரான் அப்படிங்கிற டெக்னாலஜி. அருமை. இப்போ வந்து விவசாயிகளுக்கு வந்துங்க இப்போ முக்கியமாக இப்போ முதல்ல சொன்ன மாதிரி எவ்வளோ தண்ணி பாய்ச்சணுங்கிறது ஒரு விவரம் வந்து அவங்களுக்கு இன்னும் தெரிஞ்சதுன்னா இன்னும் அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு ஈல்டு அதிகமாக கிடைக்கும். கண்டிப்பாக. அப்போ இந்த டெக்னாலஜி வந்து அதை சரி செய்கிறது. ஆமாம், அதே மாதிரி இன்ஃபேக்ட் இதில் ஒரு முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ கடைசியாக நடந்த கொடிசியா எக்ஸிபிஷனில் நான் தெரிஞ்சுக்கிட்டது, நிறைய பேர் எங்களுக்கு கஸ்டமராக மாறின நிறைய ஃபார்மர்ஸ் இப்படி நான்
இந்த ஏர் வாட்டர் பேலன்ஸை பற்றிலாம் நான் பேசியிருக்கிறேன் இல்லையா, ஆமாங்க. பல வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறேன். ம். இதை வந்து அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து, ஆமாம் இவர் வீடியோவில் சொன்னது கரெக்டு தான், ஓ. மாய்ஸ்சரை கரெக்டாக மேனேஜ் பண்ணால் ஈல்டு பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத அவங்க ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு கஸ்டமர் ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓ, அருமை அருமை அருமைங்க. ஆமாம், அது நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே பேலன்ஸாக இருக்கணும். எக்ஸாக்ட்லி. அப்போது இருந்தால் தான் அந்த 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 செடியை வந்து சுவாசிக்க முடியும். கரெக்ட். அது சுவாசிச்சா தான் நம்ம அதிகமான ஒரு விளைச்சலே அதிகம். ஸோ வருமானத்தை அதிகப்படுத்துறது எப்படி அப்படின்ற சீரீஸில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பேசின இந்த டாபிக் உங்களுக்கு வந்து ரெலவெண்ட்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்மர்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம சப்ஜெக்ட் ரொம்ப டீப்பாக பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு முதல்ல நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மேலும் மேலும் இது மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் டிஃப்ரெண்ட் கிராப்ஸை பற்றி அடிக்கடி இதுக்கப்புறம் போட போகிறோம். மோர் சயின்ஸ், மோர் டெப்த்தாக பேச போகிறோம். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம் சார், தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.